அடுத்த பாலா செய்த தரமான சம்பவம். இப்படி கூட நடக்குமா? சபாஷ். சரவெடி. தன்னுடைய பிறந்த நாளன்று ஒரு இளைஞர் பல உதவிகளை செய்து நிகழ வைத்துள்ளார். இப்போதுள்ள இளைஞர்கள் எல்லாம் பிறந்த நாள் என்றால் பார்ட்டி, நண்பர்களுடன் சுற்றுலா பயணம் என்றுதான் உள்ளனர். அப்படி இருக்கையில் இந்த இளைஞர் செய்த செயல் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. அரசியல் கட்சியினர் மற்றும் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் என சிலர் வேண்டுமென்றே ஆடம்பரத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் பிறந்த நாளின் போது பெரிய பெரிய கட் அவுட்டுகள், பேனர்கள் வைத்து போஸ்டர்கள் அடித்து போக்குவரத்து இடையூறுகளை ஏற்படுத்தி பிறந்த நாளை கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது இளைஞர்கள் ஒருபடி மேலே சென்று ஆடம்பரத்தை தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து 4 பேருக்கு நன்மைகளை செய்வோம் என்ற வகையில் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த உமாபதி விஷால் என்பவர் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தனது பிறந்த நாளின் போது பலதரப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு சோப்பு, சீப்பு, பவுடர், ஹார்லிக்ஸ் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சத்து பொருட்களை வழங்கி தனது பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். இதனையும் தாய்மார்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டனர். அதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள திருநங்கைகளுக்கு வீடு தேடி சென்று இலவசமாக புடவைகள், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பாக்கெட் மணி கொடுத்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவரது செயல் பொதுமக்கள், வளர்ந்து வரும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் தற்போதுள்ள இளைஞர்கள் ஆடம்பரத்திற்காக பிறந்த நாளை கொண்டாடி காசை வீணாக்குவதை விட இதுபோன்று ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செய்து பிறந்த நாளை கொண்டாடி நாமும் இந்த சமுதாயத்தில் முன் உதாரணமாக திகழலாம், சிலருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கலாம் என்பதே எல்லோருடைய கருத்தாகவும் உள்ளது. மணி வாங்கிட்டியா? நான் ரெண்டுமே எடுக்கிறேன். வீடியோ ஃபோட்டோ கிளிப் ரெண்டுமே எடுப்பேன். அதாவது வச்சுக்க அப்படின்ட்டு ஆளுக்கு 2 தடவை எடுப்பேன். இல்லை எடுத்துக்கணும். இப்போ இங்கே எனக்கு 12 பேர் சொன்னல அது கொடு ஒன்று இல்லை எப்படி வந்துருக்கேன். பா பூமிக்கா சின்ன படி போடா காட்டன் போட கிழக்குது அதில் போடா போடி இந்த ஒரு அரிசி முட்டை. ஏய் ஏய் இந்த ரெடி பண்ணுறேன். இல்லை எடுத்தாரா பிள்ளை கையில் எப்போடா ஒரு அரிசி முட்டை எடுத்து கொடுத்துட்டு வாங்கம்மா எடுங்க. நீ போடியா அடுத்து நீனே எடுத்து நீனே கொடுத்து வாங்கினா என்ன போடா நீ வா பண்ணிக்கோ. போடா போடுங்க. இருங்க மொத்தமா போட்டோ எடுத்து போட்டோ அப்படியே கும்பலா எடுத்துக்கலாமா இருக்கு. போடு. ஏய் ஏய் இருடி எனக்கு மொத்தமா இல்ல ஒழுங்கா எடுக்கிறேன். அடுத்தது இப்படி வந்து வா அந்த அம்மா புள்ள சரிங்க அந்த உடனே எனக்கு மறக்க மாட்டேன். எனக்கு அப்படியே நில்பா. நான் இருக்காமா காயில நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கி தரேன். வாடா வாமா ஏண்டா. ஹாய் ஓகேவா? ஏக்கா ஏமா இதை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு டைம் பண்ணுங்க. எனக்கு கீழே ஆயிடுது. மாத்தி பிடிக்காது. நீ வாப்பா போப்பா. அப்படிமா நான் வாங்கிப்போமா. இரு நான் எடுத்து வாடா அவங்க கொடு. எட்ட வாங்கடி மத்த மாங்க எட்ட வாங்கடி ஆவா. இப்படி வா இப்படி வா. புண்ணியமே மாத்தி போடு. நிக்கல அப்படி போட்டோ போடு. ஏய் வாங்க. நான் வாடி உள்ளக்கறவங்க கொடுங்க. வீட்டுல நான் மாத்தறேன்டி. கட்ட உள்ளக்கறவங்க கொடுங்க வாங்க. கடா போங்க. அப்படியே நானே சேர்த்து மாத்திக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா என்கிட்ட கொடுத்து வாங்க மாட்டா அவளோட கொடுங்க. வாடி. அவங்க கையில கொடுக்குறாங்க வாங்க. அவங்க பில் பக்காங்க. அப்படியே வர சொல்லி ஒரு போட்டோ நான் வச்சேன்னா எங்க நான் வந்து வரல வாங்க. வாடி என்னடி தெரியா? ஐயா போட்டோ எடுத்துமா. அனுஷ்கா
தெரியும். மாதிரி photo எடுக்கணும். இல்ல, team ஆ நின்று எடுத்துருவாங்க. ஓகே, தெரியால ஆ தேங்க்யூ பார்த்து பார்த்து இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.